ஹாய் கைஸ், குட் மார்னிங். பாத்தீங்களா மைக்லயே அங்க கிட்ட மைக் வாங்கணும் தான் பேரு. பாதி நேரம் ரூம்ல தான் இருக்கு. எது நம்ம தெரியல. அது பாத்தீங்கன்னா காலைல மணி வந்துட்டு 6:20 எங்களை எழுப்பி யோகா பண்ண எழுதிங்களோ சார் பின்னாடி இருப்பாரு நாயகர். ஸோ இப்போ யோகா பண்ணி முடிச்சுட்டு ஏதோ நீங்க அனுப்பீங்க. நாங்க ஏதோ ஐடில வேலை பார்க்கறோம். இன்டர்ன்ஷிப் எல்லாம் கிடையவே கிடையாது. தொடரும் ஐடி கார்டுக்கும் அதிகம் வந்துக்குது. ஐடி எம்ப்ளாய் மாதிரி. ஆனா இந்த ஐடி கார்டு இந்த இடம் உள்ள அளவே பண்ணுங்க. ஆமா அடுத்த பார்ப்போம். வரோம் அடுத்த இதுல பாப்போம்னு பாக்கலாம். அவங்க எழுதி பாக்க சொல்றேன். தம்பி அருமையா இருக்குன்னு சொல்ல ஆசை. ஏய் ஹாய் சொல்லு தம்பி. தம்பி ஹாய் சொல்லுங்க. தம்பி ஹாய். இதுலயா அர்ஜுன் சொல்லுங்க. சாப்பாடு அருமையா இருக்கு போல. பாதி பேர் பழகிடுச்சு சார். ரெண்டு மாத்து மச்சான். திருப்பி மச்சான். திருப்பினா காய் போற வெயிட் பண்ணுங்க. காலைல ஒரு மெடிடேஷன் போட்டு வந்தோம். எத்தனை மணிக்கு வந்தாலும் 6:30 ஒரு மெடிடேஷன். செம்ம மெடிடேஷனுங்க. அமைதியா இருக்குது. செம்ம அமைதியா இருக்குது. இந்த கோயில் போறது அது மாதிரி அங்க எப்படி இருந்தாலும் ஒரு 200 people இருப்பான். ஆனா யாருமே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அமைதியா தூக்கம் தான் சொல்லிட்டு அது காலங்க நம்மளுக்கு பழகம் இல்ல. இங்க நிறைய பேர் ஃபாரினர்ஸ் எல்லாம் இருந்து அதுவும் இவன் அச்சு எழுப்புனா கூட 10 நாள் தூங்குவான் போல. அந்த மாதிரி எங்க சார் பூச்சி இவனை கழுத்துல அடி விளையாடும் போதுதான் தூக்கம் வந்து தூங்குனா அப்படியே எழுப்பி விட்டாங்கன்னா நான் நேச்சுரலாவே அப்படிதான் எழுப்பி நல்லா யோசிக்க மாட்டேன். நம்ம தூங்க நேரத்துல போய் எல்லாத்தையும் எழுதிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன தொட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து சாப்பிடுவோம். தூங்கணும்னு சொன்னா எல்லாருமே தூங்கணும். ஒரு சப்பாத்தி அப்புறம் லெமன் ரைஸ் மட்டும். சப்பாத்தி லெமன் ரைஸ் ரூம் போயிட்டு வேணாலும் ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டோ எடுக்க போறோம். இவ்வளவு அவர்தான் அதான் பிளான் போடுறாங்க. ரிப்பீட்டடா தான் போடுறாங்க. டே 2 தான். அது உள்ள சப்பாத்தி சப்பாத்தி ஆரம்பிச்சு. ஆமா ரொம்ப மம்மே பாத்தீங்கன்னா வாலண்டியர் ஒர்க் இங்க. அவங்களும் ஏதோ கிச்சனுக்கு வாங்க அப்படின்னாங்க. பார்த்தா அதை சாப்பிட எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இத பாருங்க. இது ஃபுல்லா இங்க இருந்துச்சு. அப்படியே நம்ம இது பண்ணி அப்படியே இதை கிளீன் பண்ணி இது வச்சேன். இதுதான் நாங்க கிளீன் பண்ணோம். மூச்சு வாங்குதுங்க. ரெடி. செம்ம ஃபன்னா போதுங்க. ஃபன்னா போகுது. கொஞ்சம் லைட்டா பட்டினாதான் போகுது. இவெல்லாம் வாங்கி சிவன் கடமை நினைச்சு பாத்துருக்கோம். நாங்க இங்க வந்து என்ன புடுங்குறோம்னு கேட்டா பச்சை மிளகாவை புடுங்கி போயிருக்கிறோம். ஆமா புடிங்க. ஹைதராபாத் வச்சு நீ என்ன புடுங்க ஸ்ரீகிருஷ்ணா. ஏய் மீனாட்சி வாவ் வாவ் பண்ண தெரியுமா? இங்க இருந்து இப்படி போட்டிய போடு போடு. மஜா மஜா. இங்க ஒரு கும்பல்.
ஃபீட்பேக் சொல்லுங்க. இது பீன்ஸ் இத வந்து இப்படி இங்க ஒரு வேலை, அங்க ஒரு வேலை, அங்க ஒரு வேலை, இங்க ஒரு வேலை, இங்க ஒரு சார் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. இதெல்லாம் யூடியூப்ல போடலாம் சார் நீங்க. கேமராமேன் டிஸ்லைக் பட்டன். கேமராமேன் மச்சான் ஏய் ஆரம்பிச்சிட்டான்டா. ஹாய் எங்க போறோம் தெரியுமா? ஏய் அவர ஹாய் சொல்லு, வணக்கம் சொல்லு, வெல்கம் சொல்லு. எங்க போறோம்? பேக் டு பாய்ஸ். வெல்கம் வெல்கம். அத காலையில ஆரம்பிச்சாச்சு. காலையில நாங்க காட்டணும் எவ்வளவு முக்கி சாப்பிட்டோன்னு. மதியம் யோசிப்பீங்க அருமையா சாப்பிட்டோன்னு. அதே ஒன்லி ரிப்பீட்டர் தான். ரிப்பீட்டர் சோறு தான். ஒயிட் ரைஸ் மத்தியானம். ஒயிட் ரைஸ் தான் இப்படி தான் லைட் போடுவாங்க. ஆமா. நம்ம தம்பி சாப்பிடவே இல்ல. விட மாட்டாங்க. நம்ம தம்பி சாப்பிடவே இல்ல. ஏன்னு கேட்டா ஹெல்த்தி. ஆமா அவங்க ஃப்ரூட்ஸ் வாங்கி முகிட்டாங்க தனியா. ரெண்டு லிச்சி குத்தாங்க, அருமையா இருந்துச்சு. தம்பி எங்க தம்பி தம்பி வீட்டுல பேசு. சாப்பிட்டு ஒரு நடை பயணம். இப்ப நம்ம எங்க போறோம்? சாட்டிலைட் 1 போறோம். 1 மணி நேரம் போறோம். எதுக்கு போறோம்? அந்த மைக் ஆன்ல இருக்கான்னு பாத்தீங்களா? பண்ணிட்டேன். ஏய் என்னடா ஆஃப் ஆட்டானா இருக்கு தெரியும். நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க. ஏய் தெல்லடா. மைக் ஆன் பண்ணு. இப்போ ரொம்ப வெயிலா இருந்துச்சுன்னா மைக் தானா வேலை செய்யல போல. ஏன் தப்பு இல்ல சரியா? ஆமா இல்லனா அப்படியே சாட்டிலைட் 1 போறோம். கிழிச்சிருவேன். சவுண்ட் என்ன தெரியுமா மச்சான்? சவுண்ட் செக்கிங். சவுண்ட் ஹீலிங். சவுண்ட் ஹீலிங். ஒரு நிமிஷம் அப்ப சவுண்ட் 360ல உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். பாப்போம். அருமையா நாங்க போய் சவுண்ட் ஹீலிங் நாங்க நைஸா கேப்சர் பண்ணி காட்டுறோம். எல்லாரும் எப்படி முக்குறாங்க நீங்க பாப்பீங்க. அப்படியே ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் வரும் சவுண்ட். ஆமா. ஒரு நிமிஷம் சிங்கர் சிங்கர்ங்க. ஹலோ சிங்கர் சிங்கர். க்ளோஸ் அப். க்ளோஸ் அப் க்ளோஸ் அப். இவங்க ஒரு எவ்வளவு பெரிய சிங்கர் தெரியுமா? இவங்க காலைல ஒரு ராகத்தை எடுத்தாங்க பாரு. இப்போ ஒரு லைன் பாடுவாங்க. ஏய் அட நான் டான்ஸர்ங்க. என்னங்க நீங்க இந்த சிங்கர் நம்ம சேர்ந்து நம்ம லைன் பாடலாம். சரி என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன அது காலைல பாடுவேன். கால் நிறைய பாட்டுமே. என்ன பண்ணலாம்? ஏதோ ஒன்னு எடுத்து டப்புன்னு. ஐயோ அது என்ன பாடுனா? அவருக்கு ஏதோ பாட்டு சிங்கர்னு சொல்லிப்பாங்க. ஆனா பாடவும் தெரியாது, ஆடவும் தெரியாது, எதுவும் தெரியாது. இப்ப எங்க சிங்கிங் தலைமையை பாருங்க. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? பாடுவோம். 3, 2, 1 முன்தினம் பாட்டினே ஐயே பார்த்ததும் மைக் ஆஃப் பண்ணிடுறேங்க. மைக் ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இதான் எங்க சிங்கிங் டேலண்ட். புதா நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க இத. நாங்க தான் ஆனா அடுத்த ஸ்டேஜ் ஏறுறோம் பாரு கெத்தா. இவங்க நாங்களாவது 30 செகண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. 30 செகண்ட் ஸ்கிப் பண்றீங்க. எங்களை பத்தி நாங்களே சொல்லிக்க தேவையில்ல. போடுவாங்க. கஷ்டப்பட்டு சந்த பாட்டம் ஆஃப் தாட் நாங்க எடுத்தோம். தோணு ஸ்கிப் பண்ணிருப்பாங்கடா. சோ ஓகே இப்போ வேற. ஹலோ தள்ளு. நம்ம அர்ஜுன் வந்திருக்காரு. லொகேஷன் கார்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே காட்டுறா. மங்கமா இருக்குங்க. நீங்க ஒரு நேச்சுரல் லவர், ஒரு யோகா லவர், மெடிடேஷன் லவர் அப்படின்னா சத்தியமா இங்க வாங்க. செம்ம என்ஜாய்ஃபுல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். காசு அது எங்களுக்கு தெரியல. நாங்க ஃப்ரீயா வந்துட்டோம். இதனால வந்துட்டோம். சரியான இடங்க. அப்படியே அப்படியே அன்சே காட்டிடுமா. இப்போ உங்களுக்கு சாப்பாடு பத்தி காட்டுறா பாத்தீங்களா? பக்காவா சான்ஸ் இதான். அப்புறம் சாப்பாடு அவ்வளவு பிரச்சனை இல்லைன்னா வரலாம். சாப்பாடு கொஞ்சம் இதுதான். கொஞ்சம் ஹோட்டல்ஸ் இருக்கு, கேண்டீன் இருக்கு, வேணா வாங்கி சாப்பிடலாம். நீங்க நல்ல சர்வர் வந்து
சார் அவர் அப்படியே பெரிய கிளிஸ்டர் அட்வைஸ் தராரு. சொல்றா செம்ம பிளேஸ். சரியான பிளேஸ். ஏர்லி மார்னிங் சூப்பரா இருக்கும். பக்கா கிளிப்ஸ்லாம் நாங்க இங்க வந்து ஒரு வாக்கு இப்படி போட்டுட்டு காலைல ஆனா செமையா குளிர்ந்தீங்க. என்டர்டைன்மெண்ட் ரொம்ப குளிரும். இன்னொன்னு ஃபுல் ஃபாரினர்ஸ் தான் இங்க. வெயிலே போட்டு சுத்தி காலையில எவ்வளவு குளிரா இருக்கும். ஆனா இப்ப வெயில் அடிக்குது. 10 மேல வெயில் கொளுத்துது. வேர்க்குது. விறுவிறுக்குது. ஆனா என்ன விடதான் மாட்டாங்க இங்க சுத்த. சேட்டலைட் ட்ரெயிலர். நாங்க சேட்டலைட். ஏய் 1 மினிட் வீரா இங்க திரும்ப. வீரா சேப்பாக் ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். ராகுல் பா கட்சியா வந்துட்டா. இவன் வந்து ராகுல் எங்க இவர் கால்ஷீட்டே கிடையாது. ரொம்ப பிஸி. ரூம்ல மட்டும் தான் எங்களை கண்டுக்குவான். இங்கதான் வெளியே வந்துட்டா பாத்துக்கவே மாட்டான். இங்கே சுத்தினே இருப்பான். பெரிய ஒரு ஆள் வெளியே அந்த மாதிரி டயலாக் வெல்கம் பேக் டு பாய்ஸ் அந்த டயலாக். கட் வெல்கம் பேக் டு பாய்ஸ். 10 மினிட்ஸ் 10 செகண்ட்ஸ். டேய் அப்படியே இப்ப எல்லாத்தையும் காட்டுறா ஒருத்தர் அப்படியே. காட்டுங்க. எல்லாருக்கும் காட்டுங்க. வீடியோவே பார்க்காதீங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணாதீங்க, லைக்கும் போடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. உன் பேர் சொல்லு. ஒருத்தர காட்டு. பேர் சொல்லு. அங்க பாரு. கண்ணு கூசு. சரி இங்க வா. அவங்க எல்லாத்தையும் காட்டிட்டு. ஏய் இப்படி வா. ஹாய் சொல்லு. சரி இப்படி போலாம். ஏய் டன் 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 டன். சொல்லுங்க. கேக்குமா? கேக்கும். என்ன சொல்லணும்? ஹாய். அடுத்து வந்துட்டு அடுத்து பாருங்க எல்லாரையும் பார்க்க போறோம். வந்து ஏதோ சேட்டலைட்னு வந்துட்டோம். சேப்பாக் ஸ்டேடியம் மாதிரி இதா. ஸ்டேடியம் நீங்க நினைப்பீங்க, ஆனா ஸ்டேடியமே கிடையாது. உலகத்திலேயே பெருசுன்றாங்க. உலகத்திலேயே பெரிய மெடிடேஷன் ஆடிட்டு தான் சொல்லிட்டீங்களா? சேட்டலைட் வந்து வர போறோம். இது பாருங்க அவர் பாப்பாரு. இந்த சேனல் அவர் பார்த்துட்டு செமையா இருக்கு சார். ஒவ்வொருத்தர பாருங்க. இந்த பொண்ணு பேர் அந்த பொண்ணே சொல்லும். நாங்க எல்லாம் கிளம்பி எங்க போறோம்னா அங்க போறோம். என் பேரும் சேர்ந்து. அதான் சொன்னேன் மெடிடேஷன் சொல்லுவோம். எனக்கு என்ன பேசணும் எல்லாம் சொல்லு. அதுக்கு அப்புறமா நான் பேர் சொல்லு போதும். என் பேரு சரண்யா. பாரு. ஹாய் சொல்லு. ஹாய். பாய் சொல்லு. சரி நாங்க இப்போ செஷன் டைம் ஆச்சு முடிச்சிட்டு என்ன பண்ணணும்னு சொல்றோம். வெல்கம் பேக் ஃபார் தி சேனல் ஆஃப் பாய்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு எங்க இருக்கோம்னா ஒரு செஷன் முடிச்சுட்டு வந்தோம். அது நல்லா தூங்கி முடிச்சு சொல்லு. நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. வந்து எங்க சார் பேசுவார். ஏன்டா உடனே ஏன் போகிட்ட சார் அந்த அட்வைஸ் பண்ணுங்க சார். நமஸ்கார் மஸ்தி. உண்மையான தூக்கம். இப்போ வந்துட்டு சவுண்ட் ஹீலிங் அப்படின்னு ஒரு செஷன் முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு நாங்கள் எல்லாரும் எங்கே போக போகிறோம்னா ஒரு பார்க்குக்கு போயிட்டு விளையாட போகிறோம். இப்போ வந்துட்டு எங்கள் நாங்கள் டீமாக பிரிச்சுக்க போகிறோம். தம்பி தான் எங்கள் கேப்டன். கேப்டன் இவங்க தம்பின்னு சொல்கிறதுனா தம்பி இல்லை, அவள் பேர் வந்து ரம்யா. இப்போ தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் டைமு. இப்போ நம்ம எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக பார்க் போயிட்டு விளாட்றோம். என்ன நம்ம விளாட போகிறோம் அதை வந்துட்டு அவன் சொல்லுவான் என்ன விளாட போகிறோன்ட்டு. வெயிட் அண்ட் சி. எனக்கே தெரியல. போய் பாப்போம். ஒன்னும் விளையாடி கிழிக்க மாட்டானுங்க. ஆமா இவங்க அப்படியே இல்லை கிழிச்சிருவாங்க ஒரு ஐடியா சொல்லிட்டு. இவங்க இப்போ சொன்னமே தெரியாம கூட சைலண்டா வருது. என்னடா பேசுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்குள்ள போகிறோம். காடு வந்து ரொம்ப அடர்ந்த காடு. எந்த காடு ஏதோ கரடி வந்துச்சு. நான் வந்து காடை கட்ட ஆரம்பிச்சேன். ஏய் பார்த்து போனா. அப்பா என்னடா ஒரு கதவு இருக்கும் குட்டியா. பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். எங்கே போகணும்னு தெரில. நல்ல ரூட்டு கிளியராக தெரியாது. நான் பார்த்துக்கோங்க.
ஸோ அவள் தான் அவள் ப்ரோ குரங்கு குரங்கு திரும்பி பாரு. அவன் ஏற்கனவே எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இங்க பாருங்க திரும்புங்க. அபூர்வ குரங்கு. நாங்கள் காலைல அது வெளிச்சத்தில் காட்டுறோம்.